அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில எத பத்தி பார்க்க போறோம்னா, யுஜிசி நெட் அதாவது ஜூன் 2025ல தமிழுக்கான கட் ஆஃப் குறித்து தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நெறைய பேர் வந்து, தமிழுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில தமிழுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த கெஸ்ஸிங்க்கான ஒரு வீடியோவா தான் இந்த காணொளிய நான் மேக் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம். போறதுக்கு முன்னாடி கட்டாயம் முதல்ல இந்த சேனல பார்க்கக்கூடிய நண்பரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க 2024 அ ஜூன்ல நடந்த நெட் தேர்வுல தமிழுக்கான கட் ஆஃப தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்ப பாருங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஜேஆர்எஃப்க்கு வந்து 170 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. கட்டாயம் இப்ப நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மார்க் நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட 176 வந்து ஜேஆர்எஃப்பா இருக்கலாம். எதுக்கு அப்டின்னா, அன்ரிசர்வ்ட்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு வந்து கட்டாயம் இங்க ஒரு 6 மார்க்க சேர்த்திக்கலாம். 160 வரைக்கும் வரலாம். 160 வந்து அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான கட் ஆஃபா இருக்கலாம். அதே மாரி பிஹெச்டி ஒன்லி அப்டின்றதுக்கு வந்து 142 மார்க். அதாவது இங்கேயுமே வந்து ஒரு 6 மார்க் நம்ம கூட்டிக்கலாம். எல்லா இடத்துலயுமே ஒரு 3 கொஸ்டின நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, அப்படி அந்த அடிப்படையில தான் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, இந்த முறை கொஞ்சம் கேள்விகளும் கொஞ்சம் எளிமையா இருந்த மாதிரி தான் நெறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கிறப்போ, அ தகவல் வந்து அப்படி வந்தது. அதனால கட்டாயம் அ முந்தைய கட் ஆஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2024 ஜூன்ல நடந்த அந்த கட் ஆஃபோட நம்ம ஒரு 6 மார்க் நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா கேட்டகரி வைஸுமே நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டுக்கு வந்து 176 ஜேஆர்எஃப்க்கான கட் ஆஃபா இருக்கலாம். அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான கட் ஆஃப் வந்து 160. பிஹெச்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 142 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி ஓபிசில வந்து பார்த்தீங்கன்னா, 168 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஆர்எஃப்பா இருக்கலாம். 168 அ கட் ஆஃப் வந்து வைக்கலாம். ஆ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 148 இல்லன்னா 150 வரைக்கும் வரலாம். குறைஞ்சது 150வது வரும்னு நான் நம்புறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி ஒன்லி அப்படின்றது 136 வரைக்கும் வரலாம். எல்லா இடத்துலயுமே ஒரு 6, 6 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆயிரும்னு நான் நம்புறேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து இடபிள்யூஎஸ் அது வந்து 154 குடுத்துருக்காங்க ஜேஆர்எஃப்க்கு. அதையும் நம்ம வந்து 160ஆ பார்த்துக்கலாம். ஒரே ஒரு என்னது ஒரே ரீசன் தான். எல்லா இடத்துலயுமே 6 மார்க் நம்ம ஆட் பண்ணோம் அப்டின்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2025 ஜூனுக்கான நெட் தேர்வுக்கான கட் ஆஃபா அது இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால ஒரு 3 கொஸ்டின்க்கான மார்க்க மட்டும் நம்ம கூடுதலா ஆட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, ஜேஆர்எஃப்க்கான கட் ஆஃபும், அதே மாரி அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான கட் ஆஃபும், பிஹெச்டிக்கான கட் ஆஃபும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்ப கட்டாயம் முந்தைய ஜூன்ல நடந்த நெட் தேர்வுக்கான கட் ஆஃபோட இப்ப நடந்த நெட் தேர்வுக்கான ஒரு 6 மதிப்பெண்ண கூட்டி பார்த்தோம்னா, அந்த கட் ஆஃப் தான் வந்து இப்ப வந்து என்னது இந்த நெட் எக்ஸாமுக்கான கட் ஆஃபா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த அடிப்படையில கொஞ்சம் இந்த தேர்வு கொஞ்சம் எளிமையா இருந்தது. அதனால கட் ஆஃப் வந்து கூடுதலா வருவதற்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.